சரிங்க ப்ரோ. குட் மார்னிங். என் பேர் அருண்குமார். நான் எம்பிபிஎஸ்ல இந்தியன் பேங்க்ல மைக்கு சேர்த்து போக பயமா இருக்கு. ஐயோ, எனக்கு ஸ்டேஜ் ஏறதே கொஞ்சம் பயம்தான். என் பேர் அருண்குமார். நான் இந்தியன் பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன், ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஃபர்ஸ்ட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு அக்ரி முடித்தேன். அக்ரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் பேங்கிங் சூஸ் பண்ணேன். கேட்கலையா? ஹலோ. ஹலோ. ஆ 2022ல காலேஜ் முடிச்சுட்டு 2022 ஹலோ. இருங்கப்பா, எனக்கு ஒரு வேகம். 2022ல நான் ஏப்பா கொஞ்சம் பேசட்டா? பிரிச்சு பேசு. ஹலோ. 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 2 மைக்க ஒண்ணா வைக்காம 2 கையில வச்சுக்கங்க. சரியா? 2 கையில வச்சுட்டு தனியா இப்படி வச்சுக்கோ. வச்சு பேசுங்க. பேசுங்க. 2022ல அக்ரி முடிச்சுட்டு கோவிட் பேட்ச் தான். முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ என்னோட சீனியர் சொன்னாங்க, மேக்ஸ் வருமான்னு கேட்டாங்க. நானும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங்குள்ள வந்தேன். வந்த பின்னாடி தான் தெரியுது இங்கிலீஷ் ஒரு பெரிய பேரியர் இருக்குன்ட்டு. எனக்கு இங்கிலீஷ் நான் ரொம்ப வீக் தான். ஸ்டார்டிங்ல சுரேஷ்ல தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அங்க எனக்கு கிளாஸ் செட் ஆகல. அதுக்கப்புறமா கிங்ஸ் அபிதண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. இங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல எடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்பதான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்துட்டு சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இங்க வந்தேன். ஒர்க்அப் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாரு. அப்போ அதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்து அப்படியே ராஜேஷ் அண்ணா அவரெல்லாம் மேக்ஸ் எல்லாம் எடுத்தாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆ ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு எனக்கு இங்கிலீஷ் ப்ளஸ் இது இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணேன். மேக்ஸ் ரீசனிங் எனக்கு வரும். இந்த மிடில் எனக்கு ஐடிபிஐ கிடைச்சிச்சு. ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் போய் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். ஒரு 5 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே எக்ஸாம்ஸும் அப்படியே எழுதிட்டு இருந்தேன். அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே என்னால் அங்கே மேனேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. படிக்க முடியல. கொஞ்சம் 7 o'clock மேலே தான் விடுவாங்க. 7 மினிமம் 7 அப்படின்னா 8:30 ஆயிடும். அது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் தூங்கவே கரெக்டாக இருக்கும். கேக்குதா? சரி. எனக்கு பேசுறது கொஞ்சம் பயமா இருக்குப்பா இங்க இருந்து பார்க்க. அதுக்கப்புறம் அப்படியே சும்மா மார்க் போட்டுட்டு எப்பாவது தான் சாட்டர்டே சண்டே லீவ் கிடைச்சாதான் மார்க் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி எல்லா எக்ஸாமும் டைரெக்டாக அட்டன் பண்ணேன். எனக்கு மிடில் எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸில் வந்து எல்லாமே நியர்லேயே போயிட்டே இருந்துச்சு.
என்ன பண்றதுன்னு தெரியல. ஓஎஸ்எல் மெயின்ஸும் அசிஸ்டன்ட் கிளியர் ஆச்சு. எல்பிடி வந்தேன். ஆனா, அது மார்க் அவ்வளவா இல்ல. அது கிளியர் ஆகுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ், பிஓ மெயின்ஸும் 3 மார்க் அந்த மாரி நியர்லயே போயிட்டே இருந்துச்சு. நான் இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு திரும்ப படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். அப்படின் அ ஜான்ல தான் ரிசைன் பண்ணேன் அந்த வொர்க்க. ரிசைன் பண்ணிட்டு சரி 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் முடிச்சுட்டு இங்க வந்தேன். இங்க வந்து ஒரு 10 டேஸ்ல எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எங்க ரூம்மேட்ஸு, அரங்கநாதன், அப்புறமா என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் மெட்டு இன்னும் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து இங்கலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்த புதுசுல இருந்து நெறைய பேர பார்த்துருக்கேன். ஆ நெறைய ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ், கேர்ள்ஸ் இங்க நெறைய பேர் கிடைச்சாங்க. நெறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்தே என் கூட சப்போர்ட் பண்ணி கூட ஒண்ணா படிப்போம். இங்க தான் படிப்போம். ஐயோ! சரி ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இந்த அளவுக்கு குவான்ட்ஸ் வந்து நான் இந்த மிடில் கைட்லில வொர்க் பண்ணேன். கனிஷ் சார் தான் நான் ஃபுல்லா பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இத குவிட் பண்ணிட்டு போலாம். எனக்கும் பேங்கிங் குவிட் பண்ணிட்டு வராதோ, இங்கிலீஷ் வராதனால வராதுன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போயிரலாம் அப்டின்னுலாம் நெனச்சேன். அந்த டைம் தான் சரி இந்த ஃபீல்டுலயே வொர்க் பண்ணலாம் அப்டின்ட்டு அபித் சார் சொன்னாரு. "ஏன் ப்ரோ வேற வேலைக்கு போற? இதுல இருந்தே வொர்க் பண்ணு. கேட்டு பாரு" அப்டின்னு சொன்னாரு. நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ரீசனிங் டீமுக்குள்ள தான் போனேன், கைட்லில. அப்புறமா எனக்கு மேக்ஸும் பண்ணணும்னு தோணுச்சு. நான் கேட்டேன். அவங்க மேக்ஸ் டீமும் குடுத்தாங்க. 2 டீம்லயும் வொர்க் பண்ணேன். அதனால மேக்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. மேக்ஸ், ரீசனிங் டெவலப்பராவும் இருந்தேன். அதனால பசில்ஸ் எல்லாம் எப்படி பாசிபிலிட்டீஸ் வரும், அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சது. அது ரொம்ப மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. மார்க் டெஸ்ட்டு நான் ரேரா குறைக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் ஃபுல்லா அங்க வெரிஃபை பார்க்குறதும், இதுவும் ஒண்ணு தான். கரெக்ஷன் பார்க்குற மாரி தான். ஒரு டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்க்குற மாரி தான் அதுவும். அதனால எனக்கு மேக்ஸ், ரீசனிங் அதிலயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்பாவது தான் மார்க் டெஸ்ட் எடுப்பேன். எனக்கு அந்த வெரிஃபை பண்றதே எனக்கு மார்க் டெஸ்ட் போடுற மாரி தான் இருக்கும். அந்த மைண்ட் செட்ல தான் வச்சு போட்டுட்டு இருப்பேன். வேற ஏதாச்சும் ம். இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இவரு பேச்சுமுத்து ஐயாக்கு ரொம்ப நன்றி. ஆனா, அவரு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணது அதுவும் ஒரு சக்சஸ் தான் எனக்கு. அ நெ ம ஃப்ரீயா ஒரு இடம் குடுத்து, எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, ஃபுட்டு மதியம்லாம் குடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க நான் சொல்றேன். அவ்வளவா பேச வராது. ஆ 3 இயர்ஸ் ஆச்சுண்ணா. நான் வந்து தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் சொல்லல. தமிழ் மீடியம் தான். ஆனா, அ இங்கிலீஷ் வராதுன்னு யாரும் யோசிக்காதீங்க. ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் பயமா தான் இருக்கும். எனக்கே நான் நெகட்டிவ்ல போம்போது அவ்வளோதான் இங்கிலீஷ் வராதோ! அப்டின்னலாம் நெனச்சுட்டேன். அ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் பாக்க, படிக்க படிக்க இங்கிலீஷே புடிக்க ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே நமக்கும் மார்க் அந்த சிங்கிள் டிஜிட் மைனஸ்லேருந்து பிளஸ் வர்றதே ஒரு கொஞ்சம் ஹேப்பியா இருந்துச்சு. சரி அப்படியே இம்ப்ரூவ் ஆக ஆக அந்த சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்டா வரும்போதெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். அதனால புடிச்சு படிங்க இங்கிலீஷ் படிக்கும்போது. ஸ்டார்ட்டிங்ல புடிக்காம தான் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி படிக்கிறது இங்கிலீஷு? அப்படிதான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் லேர்ன் பண்ண பண்ண, அ வாவ்! இங்கிலீஷ்ல இப்படி இருக்கா? இது கூட தெரியாம இத்தன வருஷமா இருந்திருக்கோமே! அப்படின்னுலாம் இருந்துச்சு அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது. நான் ஒரு வார்த்தை அதுக்கு வேற மீனிங் நெனச்சு வச்சிருப்பேன். ஆனா படிக்கும்போது தான் தெரியுது, ஓ! இது தப்பா தான் இத்தன நாளா நம்ம படிச்சுட்டு இருக்கோமா? அப்படின்ட்டு. அதனால அப்படியே இம்ப்ரூவ் ஆகும்போது அது ஒரு ஃபீல் தனியா இருக்கும் இங்கிலீஷு. ஐபிபிஎஸ் கிளர்க்ல எனக்கு 15 வந்துச்சு.
ஆ எனக்கு ஆனா அதுவே கம்மியா தான் தோணுச்சு. நான் எதிர்பார்த்தது 20 பிளஸ் எதிர்பார்த்தேன் மெயின்ஸ்ல. ஆனா அட்டெம்ப்ட் என்னால குடுக்க முடியல. பயம் வேற வந்துருச்சு அந்த டைமு. 24 தான் அட்டெம்ப்ட் குடுத்தேன். வேற ஏதாச்சும் ஏ கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் க்ளவுட் தான் பார்ப்பேன். ஆனா மோஸ்ட்லி நான் அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு படிக்க சுத்தமா டைம் இல்ல. அ கரண்ட் அஃபேர்ஸே எடுக்கவும் முடியல என்னால. ஆனா நான் பேங்கிங் அவேர்னஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருந்ததுனால, அங்க வொர்க்கிங்ல எனக்கு அங்க ஒரு 1 வீக் ட்ரெய்னிங் இருந்துச்சு. அதுல ஃபுல்லா பேங்கிங் அவேர்னஸ் தான் எடுத்தாங்க. அது போக அங்க உள்ள ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால, மோஸ்ட்லி அது ரிலேட்டடா தான் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பொறுத்து தான் வந்துருந்துச்சு எக்ஸாம்ல. அ எனக்கு பார்த்த நெறைய கொஸ்டின் ஓகே நம்ம இங்க எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே! அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்னால கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவா படிக்கல. அதுதான் உண்ம. மத்தபடி அதுல தான் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன். ஃபர்ஸ்ட் க்ளவுட்ல தான் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன். வீட்டு சிச்சுவேஷன் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அ அப்பாவுக்கு 60 பிளஸ் ஏஜ் ஆயிடுச்சு. அ இன்னும் டிரைவரா தான் குவாரில டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா தூய்மை காவலர். அ சரி நான் தான் ஃபர்ஸ்ட் பையன் வேற. வீட்ல நான் எப்படியும் வேலைக்கு போயிருவான் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் படிக்கிறேன்னு தான் வந்தேன். வந்துட்டு கொஞ்ச நாள் போனதும் என் ஊர்லயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, "என்ன வீட்ல அவ்வளோ கஷ்டத்த வச்சுட்டு, நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கியா அங்க போயி?" அப்படின்னு நல்லா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான் படிச்சுருவேன்." அப்படின்னெல்லாம் சொன்னேன். ஆனா, "பாரு வீட்டு கஷ்டத்த பாரு. நீ அத வச்சுட்டு நீ அங்க போய் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் செட் ஆகுமா?" அப்படின்ற மாரியெல்லாம் கேட்டாங்க. "இல்ல, நான் போயிருவேன்." அப்படின்னெல்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் அவங்க பேச்ச விட்டுட்டு, சரி ஐடிபிஐ கிடைச்சதும் நான் ஃபர்ஸ்ட்டு போக வேண்டான்னு தான் முடிவு பண்ணேன். அப்புறம் அவங்க இருந்துட்டு, "இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டுல வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா, நீ இந்த கிடைச்ச வேலைய நீ போமாட்டேன்ற. இது மத்தது கிடைக்குமா, கிடைக்காதான்னே தெர்ல. நீ போயிட்டு கூட படி. வீட்டு கஷ்டம் அவ்வளோ இருக்குல்ல. போன்னாங்க." எனக்கு ஆக்சுவலா ஐடிபிஐ போற இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இங்கிருந்து படிக்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா, வீட்லயும் கொஞ்சம் சிச்சுவேஷன் ரொம்ப மாறிடுச்சு. அதனால தான் போனேன். இருந்தாலும், ஆ சரி நான் யோசிச்சேன். அங்க இருக்கும்போது என்ன யோசிச்சேன், ஐடிபிஐ நான் 2 இயர்ஸ் கழிச்சு நான் ப்ரமோஷன் வாங்கி, அதுக்கப்புறம் வர்றதுக்கு நான் 1 இயர் நான் உட்காந்து எஃபோர்ட் போட்டா, என்னால கண்டிப்பா இத விட பெரிய பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்னு நெனச்சேன். அத அத மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் ரிசைனே பண்ணேன் அந்த அந்த வொர்க்க. அவங்க கேட்டாங்க, "ஏன் ரிசைன் பண்ணிட்ட? இதுக்கு எதுக்கு வொர்க் வந்த?" அப்படின்னெல்லாம் கேட்டாங்க என்னோட மேனேஜர் எல்லாம். அ "இல்ல சார் இந்த மாரி தான் நான் போறேன். நான் போய் படிக்க போறேன்" அப்படின்னு சொன்னது. "என்ன திரும்ப படிக்க போறியா?" அப்படின்ற மாரி தான் கேட்டாங்க. அ அந்த வொர்க் ஐடிபிஐ போய் லீவ் கேட்டாலே, எதுக்கு நீ வந்து சும்மா சும்மா எக்ஸாம் லீவுன்னு கேட்டுட்டு இருக்க? அதுவும் மந்த் எண்டுல வந்து எக்ஸாம் கரெக்ட்டா மந்த் எண்டுல வருமா? மந்த் எண்டுல வந்து லீவ் எதுக்கு கேட்கிற? அப்படின்ற மாரியெல்லாம் கேட்பாங்க. இல்ல சார் நான் போயே ஆகணும்." ஒரு டைம் சண்டையே வந்துருச்சு எனக்கும் என் மேனேஜருக்கும். அ நான் இப்ப லீவ் அப்ரூவ் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சார் நான் அப்பயே ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் இருந்துட்டு எங்க ரிசைன் பண்ணு பார்ப்போம் அப்படின்னு கேட்டாரு. சார் எனக்கு தெரியாது. நான் நாளைக்கு ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அ அப்புறமா அவர் இருந்துட்டு, நான் ஆல்ரெடி உனக்கு லீவ் அப்ரூவ் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணிட்டு, எல்லார்கிட்டயும் பேசிட்டு அப்புறமா தான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஆனா நீ சீரியஸா எடுத்துட்டு ரிசைன் பண்ணுவேன்னு எனக்கும் ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படியே போட்டுன்னு பேசினேன்னாரு. அப்புறமா லீவ் கேட்டா, ஓகே. நான் சொன்னேன், "ஏன் இந்த பொசிஷன்ல இருக்க உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல எனக்கு இது ரொம்ப லோ ப்ரொஃபைலா இருக்கு. நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி போணும் அப்படின்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொன்னேன். அ சரி 2 இயர்ஸ் கழிச்சு ஜாம் போயிட்டு, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு ஏஎம் ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நான் 1 இயர் படிச்சாலே வந்துரும். கிளியர் ஆயிடும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லா எல்லா எக்ஸாமும் அங்க எழுதிட்டு இருந்தபோது நியர்லியே தான் போயிட்டு இருந்துச்சு. அ நேர்ல போகும்போதெல்லாம் தோணுச்சு, நான் இங்க வொர்க் வராமலே இருந்திருக்கலாமோ! நான் வீட்ல போய் சொன்னேன். இந்த மாரி எல்லாமே நியர்லயே போகுது. என்னால படிக்க முடியல அப்படின்னு சொன்னேன். வீட்ல லேட்டா வரும்போது சொல்லுவாங்க, "இவ்வளோ நேரத்து தான் வரியா? இவ்வளோ நேரத்து தான் வரியா?" அப்படின்னெல்லாம் கேட்பாங்க. ஆமா இவ்வளோ நேரத்து தான் விடுறாங்க. 8 வரைக்கும் உட்காந்துருப்பேண்ணா. 8 மினிமம்ண்ணா.
நான் 10 பினாக்கிள் க்ளோஸ் ஆகுற வரைக்குமே உட்காந்துருப்பேன். 10 வரைக்கும். ம். எல்லாருமே எங் அந்த பிரான்ச்ல எப்படின்னா, ஒருத்தருக்கு வொர்க் இருந்தாலும் மத்த எல்லாருமே உட்கார்ந்திருக்கணும் கூட. சும்மா போக்கூடாது. அப்படின்ட்டு அப்படி புடிச்சு வச்சிருக்காங்க. சரி உனக்கு நான் முடிச்சுட்டு என்னோட வேலைய முடிச்சுட்டு நான் கம்முனு உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா கேமரால பார்த்துட்டு, "நீ வா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. "ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, வேற எதனா வொர்க் கத்துக்கோ. இல்லன்னா புதுசா கத்துக்கோ" அப்படின்ட்டு எல்லா வொர்க்கும் சொல்லிக் குடுப்பாங்க அவங்க. ஆனா நான் அங்க போய் 5 மந்த்ஸ்ல நெறைய கத்துக்கிட்டேன். பேங்கிங்ல சிஎஸ்சி ஃபர்ஸ்ட்டு கேஷியரா உட்கார வச்சாங்க ஒரு 2 மந்த்ஸு. நான் ஜாலியா கேஷ் கேஷ் கத்துக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஆ எல்லாமே எண்ணிட்டு ரெமிட்டன்ஸ் அதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. சரி கேஷ்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டாங்க அப்டின்ட்டு விட்டா, அவங்க இருந்துட்டு அ அ ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் முடிச்சுட்டு அ வ அன்னைக்கு தான் டிசம்பர் 1 வரேன் ரிட்டர்ன் பிரான்ச்சுக்கு வரேன். "நீ கேஷியர் இல்ல. நீ சிஎஸ்சி டெஸ்க்குக்கு போ. நீ இத கத்துக்கிட்ட. இது நல்லா பண்ற. புதுசா கத்துக்கோ" அப்டின்னு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் நான் இருந்துட்டு, ஒழுங்கா வேல பார்த்தாலையும் குத்தமோ! அப்டின்ற மாரி நெனச்சுட்டேன். சரி. எனக்கு நான் சொன்னேன், "சார் எனக்கு லாங்குவேஜ் எல்லாம் வராது. எனக்கு கர்நாடகால தான் போஸ்டிங் கிடைச்சது. எனக்கு தமிழ தவிர வேற எதுவும் தெரியாது." அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு, "இங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. நீ அந்த கஸ்டமர் கிட்ட பேசினா மட்டும் போதும். நீ மத்த கஸ்டமர் கிட்ட பேசு. அதுவா வந்துரும்." அப்படின்னாங்க. அங்க நான் போனது வந்து பார்டர் வேறயா, அங்க கரெக்ட்டா ஆந்திரா பார்டர், தமிழ்நாடு பார்டர், கர்நாடகா 3மே ஜாயின் ஆகுற இடம். எல்லா லாங்குவேஜும் பேசுறாங்க அவங்க. எனக்கு இது தமிழ்ல சொல்ல தெரியல. நான் கன்வே பண்றேன். எனக்கு தமிழ் தான் உங்களுக்கு தமிழ் தெரியுமா? அப்படின்னு கேட்டு தான் பேசவே ஆரம்பிப்பேன். ஆனா, அவங்க வந்து தமிழ் தெரியாது. அங்க முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம். ஆனா, அங்க மோஸ்ட்லி வரவங்கலாம் ஹிந்தி தான் பேசுறாங்க. அவங்களுக்கே கன்னடா தெரியலங்கிறாங்க. எனக்கு நான் ஆல்ரெடி கன்னடா தெரியலன்னு இருக்கேன். நீங்க ஹிந்தில வேற பேசுறீங்க. அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏய் ஆனா லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசும்போது, ஓ! இதுதானா? எ ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா என்னால பேச முடியாது இப்போ வரைக்கும் அதர் லாங்குவேஜ். ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரியும். அ என் மேனேஜர் கேட்டே கேட்டாரு. "தமிழ்நாட்டுல இருக்க உனக்கு என்ன அது ஒரு லாங்குவேஜ தவிர வேற எதுவும் தெரியாதா?" "தெரியாது சார்" அப்படின்னு. "அ இதுதான் உங்க ஸ்டேட்ல ப்ராப்ளமே" அப்படின்றாரு. "ஆ தமிழ் தான் சார். வேற தமிழ் தவிர இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோதான் சார்." அப்படின்னேன். அது 2 வச்சுட்டு என்னப்பா பண்ண முடியும்? நீ இப்ப இங்க வெளிய வந்திருக்க. நீ வேற லாங்குவேஜ் பேசி தானே ஆவணும் அப்படின்னா, நான் கத்துக்கிறேன் சார் அப்படின்னா விட்டுட்டாரு. ஆனா வொர்க் போம்போது ஜாலியா தான் இருந்துச்சு. எல்லாம் புடிச்சு தான் பண்ணேன். ஆனா ஒண்ணு ஒண்ணு கத்துக்கும்போது உள்ள நல்லா இருந்துச்சு. ஆ இருந்தாலும் எனக்கு 25K தான் சேலரியே வந்துச்சு. ரொம்ப அ அதுக்கு நான் ஏன் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாரியெல்லாம் தோண ஆரம்பிச்சுருச்சு. நான் போய் படிச்சுட்டே போவேன். அதனால வெளிய வந்துட்டேன். வெளிய வந்து ஒரு 10 டேஸ் இங்க வந்து கிளாஸ் வந்து ஒரு 4 டேஸ் தான் ஆகும். ரிசல்ட் வந்துருச்சு. கிளியர் ஆயிட்டேன். ஆ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே படிக்கணுன்ட்டு நெனச்சு தான் வெளிய வந்தேன். ஐபிபிஎஸ் கிளர்க்கும் சரி நான் எக்ஸாம் கேரளால தான் அட்டெண்ட் பண்ணேன். அங்க போம்போது ஓகே. ஆ எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஹோப் வந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கோம். கிளியர் பண்ணிருவோன்ட்டு. வெளிய வந்த கொஞ்ச நேரத்துல தமிழ்நாட்டுலலாம் இன்னும் எக்ஸாம் நடக்கல. எல்லாம் லேட் ஆயிடுச்சு. வே இதெல்லாம் போயிடுச்சுன்ன உடனே, ஓகே இந்த எக்ஸாமும் போச்சு அப்படின்னு நெனச்சுட்டேன். அ அ மார்க்கெல்லாம் நான் கால்குலேட் பண்ணும்போது மினிமம் ஓகே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்தா டெஃபினட்டா கிளியர் ஆயிடும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு நெனச்சு தான் சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட கன்டின்யூ ஆகல. அதுக்கப்புறம் வெளிய தமிழ்நாட்டுல ஃபுல்லாவே சர்வர் ப்ராப்ளம், எக்ஸாம் நடக்கல சில இடத்துல. அ லேட்டா நடந்துச்சு, லீக் ஆயிடுச்சு அப்டின்னுலாம் சொன்னாங்க. அப்போ போயிடும் போல, இதுவும் கிடைக்காது அப்டின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் மத்த எக்ஸாம் எழுதும்போதும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டச்சு விட்ட மாரி தான் இருந்துச்சு. எனக்கு மார்க் அங்க டெஸ்ட் அவ்வளவா போடவே டைம் இருக்காது. நான் டைரக்ட்டா மோஸ்ட்லி எக்ஸாம் டைரக்ட்டா தான் போற மாரி இருக்கும். என்னோட பேசிக்ஸ் நான் ஸ்ட்ராங்கா வச்சிருந்ததுனால, எனக்கு அது ஈஸியா எனக்கு வந்துருச்சு. ரீசனிங், குவான்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல. இங்கிலீஷ் நான் அப்பயும் அங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருந்தேன். நான் படிக்கும்போது கேட்பாங்க, "என்னடா இங்க வந்தும் நீ படிச்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்ற மாரி தான் கேட்டாங்க. நான் அப்போ எதுக்கு வந்தேன்ற கேட்கும்போது, நான் இல்ல போறேன்னு தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் போறேன்ற எதுக்குடா இங்க வந்த? அப்படின்ற மாரி தான். ஓ! எல்லாரும் சொன்னாங்கப்பா, ஒ ஒர்க்கே இல்ல. ஒ எனக்கும் அது தோணுச்சு. ஒர்க்கே இல்லாததுக்கு இந்த ஒர்க் பெரிய விஷயமா தான் தோணுச்சு.
இருந்தாலும் இதே லெவல்ல என்னால கன்டின்யூ பண்ண முடியாது. நான் போறேன்ற மாரி தான் அந்த மைண்ட் செட் வச்சு தான் படிச்சுட்டே இருந்தேன். அதுல தான் கிளியர் ஆச்சு. சப்போஸ் இந்த இயர் கிளர்க் வராம இருந்தா நான் கண்டிப்பா படிச்சிருப்பேன் திரும்ப இந்த இயர். ரீசனிங் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்ல என்னோடது 40. நான் 42 போட்டேன். ஃபுல்லா 2 மார்க் தான் அட்டெண்ட் பண்ணேன். 42 அதுவே எனக்கு கம்மியா தான் தெரிஞ்சது. என்ன இவ்ளோ ஈஸியா விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு நெனச்சு. ஆனா அ அதுவே நல்ல வெளிய வந்த பின்னாடி தான் சொன்னாங்க. அதுவே நல்ல மார்க் தான் அப்படின்ட்டு. குவான்ட்ஸ் 28 போட்டேன். மார்க்குக்கு போட்டேன் 28. ஆனா 26ஓ ஏதோ தான் வந்திருந்துச்சு. இங்கிலீஷ் 15. கரண்ட் அவர்ஸ் நான் தான் சொன்னேன்ல, அங்க பேங்கிங் அவர்னஸா கேட்டிருந்ததுனால எனக்கு ஓகே. எல்லாமே என் மேனேஜர் அடிக்கடி சொல்லுவாரு, "சர்க்குலர் படிப்பா, சர்க்குலர் தான் விட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, சர்க்குலர் படிச்சா தானே எதனா தெரியும்." இப்ப அ இந்த மிடில் நவம்பர்ல அந்த நாமினி எல்லாம் இன்கிரீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து நாமினி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 4 நாமினி கூட குடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி அதெல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க. அது நான் இன்ஸ்டால பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். "இன்ஸ்டால பார்த்தியா? நான் இங்க சர்க்குலர் இருக்கு. அதுலலாம் பார்க்க மாட்டியா நீ?" அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகே சார் படிக்கிறேன் சார். அவரும் கேட்பாரு, "இன்னைக்கு என்னப்பா படிச்ச? இல்லாட்டி நான் உனக்கு சொல்றேன். காலையிலே கேஷியர் கேபின்ல சும்மா தானே உட்காந்துருக்க. நீ படிச்சு சும்மா இருக்கிற டைம்ல நீ படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லு." அப்படின்னு கேட்டாரு. சரி ஓகே சார். அதுக்குன்னு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோன வேற வாங்கி வச்சுக்கிட்டாங்க. "நீ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, படிக்க மாட்டேங்கிறன்ட்டு." நான் அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் அ அ சரி அதுல இருக்க வேர்ட்ஸ் பாதி தெரியல. எனக்கும் சார் ஒரு நாள் போய் கேட்டேன். "நான் என்னப்பா நீ படிக்கிறியா இல்லையா?" அப்படின்னு கேட்டாரு. நான் இருந்துட்டு, "ஓ இல்ல சார். அ மீனிங் தெரியல. மீனிங் எதுல போட்டு பார்க்கறதுன்னு தெரியல. நம்ம சிஸ்டத்துல வரமாட்டேங்குது. என் என் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது அங்க. அதனால ஃபோன் தான் சார் வேணும்." அப்படின்னு கேட்டேன். "நீ கேட்கறது வேலிட் பாயிண்ட்டா இருக்கிறதுனால நான் குடுக்குறேன் உனக்கு ஃபோன. நீ ஃபோன் யூஸ் பண்ணா நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு கேட்டாரு. நான் இருந்துட்டு, எதுவா இருந்தாலும் ஓகே சார் நீங்க சொல்லுங்க. நான் அன்வான்டடா யூஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இருந்துட்டு, "சரி ஓகே. ம். ஆ சரி ₹100 ஃபைன். நான் ஸ்பாட் பார்த்தேன்னா ஃபைன் போடுவேன். ஓகேவா?" அப்படின்னா, "ஓகே சார்." அப்படின்ட்டு அப்புறம் ஃபோன குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் நார்மலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். குரூப்பா படிக்கிறீங்கன்னா, நெறைய கத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாடல் போடுவாங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எக்ஸாம்ல அந்த டைம் உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்றத அது கண்டிப்பா குறைக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் க பார்த்துட்டு இருந்தம்போது, நான் கணிச்சு பார்த்தம்போது, "ரொம்ப ஷார்ட்டா போடுற, ஏன் இப்படியெல்லாம் போடுற? இதெல்லாம் மெயின்ஸ்ல யூஸ் ஆகாது." அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஷார்ட் கட்ஸ் எல்லாம் மெயின்ஸ்ல யூஸ் ஆகாது. ஆனா கான்செப்ட்ன்னு ஒண்ணு தெரிஞ்சுட்டா, மெயின்ஸ்ல ஷார்ட் கட்டும் அ வந்துரும். அது தானாவே வந்துரும். இதுதான் பேசிக். இதுல தான் கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு தெரியும்போது, அந்த கொஸ்டின் அந்த ஒரு டைப் எடுக்கிறீங்கன்னா, அதுல இப்போ மேத்ஸ்லயே ஒரு டைப் எடுக்கிறீங்கன்னா, அதுல இதுதான் கேட்டிருக்காங்கன்னா, நீங்க மாத்தி கொஸ்டின் பண்ணி பாருங்க. சப்போஸ் இது கேட்டிருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இதுக்கு வேரியபிள் குடுத்திருந்தா கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அப்படின்ற மாரியெல்லாம் பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த கொஸ்டினே டீகோட் ஆயிடும். எப்படி கேட்டாலும், ஓகே இதுதான் மாடல். இதுல 2 ஸ்டெப், 3 ஸ்டெப் அவ்வளோதான் வந்துரும். ஆன்ஸர் வந்துரும். அப்படின்ற மாரி. ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நானு. ஓகே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்தா கண்டிப்பா கிளியர் அதுவும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்தா கிளியர் ஆயிடும்னு தான் நெனச்சேன். ஆனா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வரல. எனக்கு 72.75 வந்துச்சு. ஓவரால் எல்லா செக்ஷனல் போகாம எல்லாத்துலயும் வந்துருச்சு. ஆனா ஓவரால் அவுட் ஆயிட்டேன். வேற ஏதாச்சும் கேட்கணுமா? ம். தேங்க் யூ.